வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குதிரைவாளியில் எப்படி கிச்சடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குதிரைவாளி மட்டும் போட்டு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நம்ம அதில் மெடிசன் வேல்யூ நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க இவங்கெல்லாமே வெறும் குதிரைவாளி மட்டும் போட்டு பண்ணுறப்ப இந்த சிறுதானியம் ஃபுல்லாக சேர்த்து பண்ணுறப்ப தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம சமையல் பண்ணுற அரிசி இருக்கு இல்லையா, அதை நொய்யாக கிடச்சிச்சின்னா, அந்த குருணையாக கிடச்சதுன்னா அதில் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அளவு சொல்லிடுறேன், அந்த அளவு ஆட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா மிக்சியில் ஒரு 2 திருப்பி எடுத்திங்கன்னா அது நல்ல ஒரு பாதி அரிசியாக நல்ல ஒரு ரவை பதத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கிறப்ப இதோட ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். குதிரைவாளியில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கரெக்டாக வைக்கும். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது தருது. அதனால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு எவ்வளோன்னு சொல்லிடுறேன், பார்க்கலாம். இந்த உலக்கில் ஒரு உலக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நொய்யாக பண்ணிக்கிட்டேன். இந்த குருணையாக பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிட்டேன். ஒரு உலக்கு குதிரைவாளி போட்டுக்கிட்டேன். இது நல்ல குதிரைவாளி ஒரு 1.5 hour கிட்ட இது ரெண்டும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அதோடையே நம்ம இந்த பட்டாணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிச்சின்னா அது போடுங்க, நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த பட்டாணி போட்டிங்கன்னா இது ஒரு 7 hours ஊறினா தான் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தங்காட்டி 2, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், முந்திரி இருந்தால் போடுங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 3.5 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னே 1 by 1 போட்டுக்கலாம். கேரட் ஒன்று பெருசு இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த சைஸில். இஞ்சி இப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் இருந்தால் கூட பீன்ஸ் கொஞ்சம் போடலாம், நல்லாயிருக்கும். பீன்ஸ் இல்லாதங்காட்டி போடல. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாமே 1 by 1 போட்டுக்கலாம். கேரட்டு, முந்திரி எல்லாம் ஒன்றா போட்டாச்சு, பச்சை மிளகாய் எல்லாம். இது நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். இது இந்த கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். தக்காளி நல்லா